தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளில் கூட நம் தேசத்துக்காக, நம் தேசத்தில் இருக்கிற காணப்படுகிறதான எல்லா எங்களுடைய நம்மளுடைய நாட்களிலே காணப்படுகிறதான கொலவெறிகள், கஞ்சாக்கள், போத வஸ்துக்கள் இந்த பூமியில் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கி இது எல்லாம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கொலவெறிகள். நாம் இதற்காக ஜெபிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம எல்லாம் கூடி நம்ம ஜெபிக்கும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறபடினால எல்லா தேவ சமூகத்தில் கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஜெப ஆவினாலே வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களுக்கு கத்த பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே நம்ம எல்லாம் இணைந்து தேவ சமூகத்தில் கண்கள் மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். நாள் எல்லா கண்கள் மூடி அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட இசையா உடைய கரம் எங்கள் மேலே அமரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் வார்த்தையானது எங்கள் மேல் அமருவதாக, உங்கள் வார்த்தை எங்களோடு கூட பேசுவதாக, உங்கள் பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை கத்த முறித்து நன்மையினாலும் கிருபினாலும் முடிசூட்டுகிறவர் எங்கள் ஜெப ஆவியில் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக. ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நாம் விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். போத வஸ்துகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் பொதுவாக சில மனிதர்களிடத்தில் சுவிசேஷம் சொல்லப்படும் போது அவர்களிடத்தில் கேட்குறார்கள், வேதத்தில் பைபிளில் சிகரெட் பிடிக்கிற காரியம் இருக்கிறதா, வசனம் இருக்குதா? இன்னும் எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்குரிய சில பேர் இருக்குதுன்றாங்க, சில பேருடைய இல்லை என்று அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் இங்கே அழகாக சொல்லுகிறது. சிகரெட் பிடிக்கிறத குறித்து வேதம் இங்கே தெளிவாய் திஷ்டாங்கமாய் சொல்லுகிறது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்போது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்ப காரியமா? வேதனையோடு கூட கர்த்தர் கேட்கிறாரு. அடுத்ததாக சொல்லுகிறார், அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடிக்கு கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளைகளை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். திராட்சை கிளை அது பார்த்தீங்கன்னா அது உருட்டி தங்கள் நாசின் கீழே வைக்கிறார்களாம். அப்போது வசனம் சொல்லுகிறது, இங்கே சிகரெட்டு பிடிக்கிறதுக்கு வசனம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இங்கே வசனம், இங்கே வேதம் சுற்றி காட்டுகிறது. இதை கண்டாயா? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு கூட இயேசுவை எழுப்பின பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் நாசிலே ஊதினார். இன்றைக்கு அந்த மனுபுத்திரர்கள் ஆகிய இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டும் சில விட முடியாத இந்த சிகரெட் பழக்கத்தில், பீடியில் இருக்கிற போத வஸ்துக்கள் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவி உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். அதை விட்டுவிடும்படியாக உங்களுக்கு சொல்லுகிறார். இங்கே வசனம் இருக்கிறது, ஆதாரத்தோடு கூட வேதத்தை நிரூபிக்கப்படுகிறது. அதனால் திராட்சை குலை தங்கள் நாசின் கீழே அவர்கள் வைக்கிறார்கள். நாசின் கீழேனா உதடல என்ன பண்ணுறாங்க? வைத்து ஊதுகிறத. இது அற்ப காரியமா என்று கர்த்தர் கண்ணீர் வெடிக்கிறத பார்க்கிறோம். ஏனென்றால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி ஊதப்பட்டிருக்கிறது. அதனால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி உங்கள் பாவத்தை அறிக்கையிடும்படியாய் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியின் உதவி செய்வாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? இந்த காரியத்துக்காக போத வஸ்துக்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போத வஸ்துக்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமீன், ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டில் இந்த போத வஸ்துக்கள், இந்த சிகரெட் பிடிக்கிறதான ஆண்டவரே, பிடிக்கிறவனு கூட இல்லை, சுவாசிக்கிறவனுக்கு தான் அதிகமாக கேடு உண்டாகிறது என்று அநேகர் சொல்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களெல்லாம் நம் தேசத்தை விட்டு, பழான அருவருப்புகளை கர்த்தர் நம் தேசத்தை விட்டு அகற்றுவாராக என்று நாம் சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடி, அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனே, அப்பா, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இது அற்ப காரியமோ என்று கேட்டீங்களே அப்பா. நீ கண்ணீர் வெடிக்கிற இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே,
தங்கள் திராட்சை கொலையை ஆண்டவரே தங்கள் நாசின் கீழாக வைக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அப்பா காணப்படுகிறதான இந்த அருவருப்புகள், பாழான அருவருப்புகளை கர்த்தர் அன்றைய பாபிலோனிலே செய்யப்பட்ட அருவருப்புகள் எல்லாம் எங்கள் தேசத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே உங்கள் தேசத்தை அழிக்க நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை எங்கள் பட்டணத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக என ஜெபிக்கிறோம். தடைகளை கர்த்தர் உடைப்பீராகப்பா. எங்கள் தேசத்தின் மேலே, எங்கள் பட்டணத்தின் மேலே உம்முடைய அதிகாரங்கள் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே போத வஸ்துக்களை, சிகரெட்டுகளை, பீடிகள் ஆண்டவரை எல்லாம் அழியட்டும், அழியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக என ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை இறங்குவதாக என ஜெபிக்கிறோம். சத்துருவின் கிரிகள் அழிவதாக என ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தினாலே என் ஜனங்களை, மண்ணான மனிதர்களை உருவாக்கி எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாம் இறங்கி போய் மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்த தெய்வம் நீங்கப்பா. நீங்க தான் ஆண்டவரே அதை கெடுத்து போடும்படியாய் பிசாசு ஆண்டவரே அவர்களுடைய மகிமை சிறைப்பட்டு போகும்படியாய் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை இழந்து போகத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை நசரனாகி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவர் இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இந்த பாழான அருவருப்புகளை கர்த்தர் அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த வல்லமைகளை சிறைபிடிக்கிறோம். அந்த அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். அந்த கிரிகளை கர்த்தர் அழித்து போடுவீராகப்பா. என் ஜனங்கள் சமாதானம் உண்டாகட்டும். இதன் நிமித்தம் ஆண்டவரே நுரையீரல் பாதிக்கப்படுகிறதே, இது நிமித்தம் ஆண்டவரே தேவன் வாசம் பண்ணுகிற இருதயம் பாழாக்கப்படுகிறதே. ஐயா, தேவன் தங்கும் உள்ளம் தேவ ஆலயமாய் இருக்கிறதே. அந்த ஆலயத்தை ஒருவனுக்கு கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் அறிவிக்கிறதே. அப்பா, இந்த ஆலயத்தை ஒவ்வொருத்தரும் ஐயா அண்டை கெடுக்காதபடி அன்று ஒவ்வொரு பிள்ளைகள் அந்த ஆலயத்தின் மேலே வாஞ்சை உள்ளவர்களாய், அன்று பசி தாகம் உள்ளவர்களாய், பரிசுத்தத்தின் மேலே பயபக்தியோடு கூட அன்றைய ஜனங்கள் அன்றைய இயேசு கிறிஸ்துவை அறியாதிருக்கிற என்னுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், என் தகப்பன்மார்கள், என் சகோதரிகள் கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பாழான அருவருப்புகளிலே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நசரனாகி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விடுவிக்கிறோம். கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் இறங்கி அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்வதற்காய் நன்றி செலுத்தி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே கூட வேதம் சொல்லுகிறது, யாருக்கு காயங்கள், யாருக்கு கண்ணீர், யாருக்கு புலம்பல் என்று நீதிமொழிகள் புலம்புகிறார். ஐயோ, அதிகாலை மதுபானத்தை நாடுகிறவர்களுக்கு தானே என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ஜெபிக்க போகிற ஒரு காரியத்துக்காக நம்முடைய பட்டணங்களில், நம்முடைய சில தமிழ்நாட்டில் சில மாநிலங்கள் மாவட்டத்தில் சாராயத்தின் நிமித்தமாய் ஒரு 70 பேருக்கிட்ட மரித்து போய்விட்டாங்க. கள்ள சாராயத்தின் நிமித்தமாக ஒரு கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி அந்த குடும்பங்களுடைய கண்ணீர், தகப்பன்மார்கள் பிள்ளைகளை விட்டுட்டு, தாயை விட்டுட்டு, தன் மனைவியை விட்டுட்டு, தன் குடும்பத்தை விட்டுட்டு கடந்து போய்விட்டாங்க பூமியை விட்டு. இனி திரும்பி வரப்போவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இனி இது போல என் தேசத்தில் பாழாய் கொண்டு வருகிற இந்த அருவருப்புகளை கர்த்தர் அழித்துப்படும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் சிந்தின கண்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாபரிகளுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே கலப்புள்ள சாராயம். இன்னைக்கு அநேகர் சாராயத்தை குடித்து நாடுகிறாங்க. கள்ள சாராயத்தை, மதுபானங்களை குடித்து இன்னைக்கு அநேக வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க. 6 நாள் பாருங்கள், நல்லா வேலை செய்கிற மேஸ்திரி, கொத்தனார் வேலை,
நிறைய பெரிய ஒரு காலத்து கொத்தனார் குடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய ஆபீசர்கள், படித்தவர்கள், படிப்பறிவு உள்ளவர்கள் எல்லாருமே இன்னைக்கு அந்த மதுபானத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த மதுபானத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாக எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தங்கள் வருமானத்தை பிள்ளைகளுக்கு செலவிட விடாதபடி, தங்களுடைய குடும்ப காரியத்துக்கு தேவைகளை சந்திக்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளை நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக எல்லா கண்கள் மூடி ஆண்டவரே, அப்பா, அந்த வேத வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனத்தின்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, யாருக்கு வேதனை, யாருக்கு ஆண்டவரே துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், ஆண்டவர் யாருக்கு இரத்த கலங்கின கண்கள், ஆண்டவர் மதுபானத்தை, கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே மதுபானங்களையும், ஆண்டவரே ஐயா, சாராயத்தை நாடுகிறவர்களையும் கர்த்தர் என் சன்னதியை தொடுங்கப்பா. எங்கள் சந்ததியில் காணப்படுகிறதான கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களையும் இந்த பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்களே, இயேசுவி நாமத்தினாலே தேவன் இறங்குவீராகப்பா. குடும்பங்கள் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாத இருக்கிற பிள்ளைகளின் குடும்பங்களையும் தேவன் சந்திப்பீராகப்பா. பெரிய பெரிய படிப்புள்ள ஆண்டவர் ஞானமுள்ளவர்கள் எல்லாரும் இந்த மதுபானத்தில் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறாங்களே. இது நிமித்தம் அநேக குடும்பங்கள் இழந்திருக்கிறாங்களே, குடும்ப சமாதானத்தை இழந்திருக்கிறாங்களே, குடும்ப சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்களே. பிள்ளைகளோடு கூட செலவிட முடியாதபடி, தன் குடும்பத்தில் தன் மனைவியோடு கூட, தன்னுடைய பிள்ளைகளோடு கூட, தன் தகப்பனோடு கூட, தாயோடு கூட பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே. ஏசப்பா, நீங்க இறங்குவீராகப்பா. உங்க வல்லமை இறங்குவதாக, தடைகளை உடைக்கப்படுவதாக, கிரிகளை கத்த செய்வீராக ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார கிரிகளை கத்த நீங்க உடைப்பீராகப்பா. என் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற குடிதன் ஆவிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்குவதாகப்பா. ஆண்டவரே, மதுபானத்தை நாடுகிறவர்கள் என் ஜனங்கள் தொடுவீராக. அதிகால மதுபானத்தை நாடுகிற பிள்ளைகளை தேவ நீங்க தொடுவீராக. தேவனாகிய கர்த்தர் நீங்க தொடும்படியாக, ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும்படியாக, தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்களை கர்த்தராகிய ஆண்டவர் செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறையா. இது நிமித்தம் தன்னுடைய வியாதினாலே, தங்கள் பாவத்தின் நிமித்த வியாதியிலே கட்டப்பட்டிருக்கிறார்களே, அவளை விடுவிக்க எந்த மருத்துவர்களால முடியாதபடி இருக்கிறதே. தேவன் இறங்குவீராகப்பா. தேவனாகிய கர்த்தர் இறங்குவீராக. குணமாக்குகிற ஔஷதம் இறங்குவதாக. தேவன் இறங்கி அற்புதங்களை செய்வீராகப்பா. என் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை கர்த்தர் நீங்க செய்வதற்காக நன்றி ஏசப்பா. வியாதி நிமித்த வியாதியில மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்களே அப்பா, மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகளை கத்து தாமே இறங்குங்கப்பா. ஆண்டவரே, இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை என் தேவனாகிய கர்த்தர் நீ செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். மெய்யான விடுதலை என் பிள்ளைகள் சுகந்தரிக்கட்டும். மெய்யான ஆண்டவர் அற்புதங்களை என் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே சுகந்தரிக்கும்படியாய் ஜெபிக்கிறையா. அற்புதங்களை கர்த்தர் நீங்க செய்வதற்காக நன்றி செலுத்தி ஓமை துதிக்கிறோம் ஐயா. என் ஜனங்கள் தொடுவதற்காய் நன்றி செலுத்துகிறையா. வேதம் சொல்லுகிறதே அப்பா, முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், ஆண்டவரை விரிவினை போல தீண்டும். ஆண்டவரை வாக்கின்படியாய் என் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, எங்க குடும்பங்கள் அப்பா, முடிவில் ஆண்டவரை பாம்பை போல அது தீண்டி மிழுகிறதே. ஆண்டவரே, அவளை விழுங்கி இருக்கிற எல்லா சர்ப்பங்களையும்
இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். அந்த வல்லமைகள் அழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த குடிதன கட்டிலிருந்து என் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. அந்த குடிப்பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறேன், முடியல என்று சொல்லி ஆண்டவரே கலங்குகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. அவன் விழுங்கின ஆஸ்தியை தேவன் கக்க பண்ணுவாராக. அவன் விழுங்கின ஆஸ்திகளை தேவன் கக்க பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப சமாதானத்தை, குடும்ப சந்தோஷத்தை, குடும்ப மகிழ்ச்சியை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறையா. அற்புதங்களை கத்த நீ செய்யும், உன் நாம மகிமைப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்கி போடும் கத்தர் அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியினர் ஆளுகை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்த ஜெப குறிப்பில் பார்க்க போகிறோம் என்னன்னாக்கா, நம் தேசத்தில் சமாதானம் இல்லாதபடி எங்கே பார்த்தாலும் கொள்ளைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பைக்கில் போயினே இருக்கிறாங்க, சரடுகளை அறுத்து விடுகிறாங்க, செயினை அறுத்து விடுகிறாங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பஞ்சம், பண தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஜனங்க சம்பாதிக்கிறவங்க, ஒவ்வொரு குடும்பமும் சம்பாதிக்கிறது, கஷ்டப்பட்டு சேகரிக்கிற எல்லா சேமிப்புகள் எல்லாம் பக்க வழியாய் போய்விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் வைக்க வருகிறான், வேறொன்றுக்கு வரான். இன்றைக்கி திருட்டுகள் அதிகமாக எங்கே பார்த்தாலும் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் திருட்டு அதிகமாக இருக்கிறபடினால நாம் அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த காரியங்கள் எங்கே பார்த்தா, பைக்கில் பார்த்தா செயின், சமீபத்தில் பேப்பரில் போட்டிருந்தாங்க, நியூஸ் செய்தியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தாயார் பைக்கில் போய் கொண்டு இருக்காங்க, ஹஸ்பண்டும் கணவனும் மனைவியும் பைக்கில் போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்க போய் கொண்டு இருக்கும்போது பின்னாடியே ஹெல்மெட்டு போட்டு கொண்டு வந்து ஒரு செயினை அறுக்கும்போது அந்த தாயார் நிலத்தவறி விழுந்து அங்கே மரித்து போகிறாங்க. இன்னைக்கு இதனுடைய அவல லட்சங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு இது போல் வல்லமை இந்த ஒரு திருட்டு கொண்டு வருகிற அந்த ஆவிகளை நம்ம அழித்து ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கஷ்டப்பட்டு சேகரிக்கிறத ஆண்டவரே யாரும் அது போல காரியத்தை செய்யாதபடி எங்கள் பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேலியடைக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? யோபு 1:10 சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்தாராம். அவன் பொருளாதாரத்திலும் அவன் சம்பத்திலும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் வேலியடைத்தார் என்று யோபு 1:10 சொல்லுகிறது. நாம் அந்த வசனத்தை வச்சு ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள் வருமானத்தில், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்திலும் சரி, நம்ம சபைக்கு போகிற பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் சரி, இன்றைக்கு இப்பட்ட காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில்ப்பா, எங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டவரே, எங்கே பார்த்தாலும் இந்த திருட்டுக்கள் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருட்டுகளை கர்த்தர் ஒழிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். எங்கள் தேசத்தின் மேலே உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, திருடுகளை ஆண்டவரே அழியட்டும். திருட்டைக்கு ஆண்டவர் உண்டு பண்ணுகிற அந்த ஆவிகளை ஆண்டவரே, பண தேவை நிமித்தமாய், பொருளாதாரத்தை நிமித்தமாக, நெருக்கடிகள் நிமித்தமாய் பிள்ளைகள் ஆண்டவரை திருடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லா அந்தகார கிரிகளை கர்த்தர் அழித்து போடுங்கப்பா. தேவ வல்லமை இறங்கட்டும். என் தேசத்தில், என் தமிழ்நாட்டில் ஆண்டவரை கிரியை செய்கிற இந்த திருட்டின் வல்லமையெல்லாம் அழிவதாகப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கே பார்த்தால் ஆண்டவரே அப்பா திருடுகள் நடக்கிறதையா, வழிபார்க்க நடந்து கொண்டு இருக்கிறதையா. ஆண்டவர், இனி ஆண்டவர் காலம் செல்லாது என்று சொன்னீங்க. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் அப்பா எங்கே பார்த்தாலும் திருடுகிறார்களே. தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இறங்கி அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்யும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரம் இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய ஆணிப்பா இந்த கரம் இறங்கட்டும். எங்கள் தேசத்தில் கிரியை செய்கிற அந்தகார கட்டுகளை, எங்கள் தேசத்தில் கிரியை செய்கிற மாந்திரிக வல்லமைகளை, எங்கள் தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா பலவீனத்தின் வல்லமைகளை
என் தேசத்தை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம், எங்கள் தேசத்தை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தேவ வல்லம் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், அந்தகார கிரிகள் அழியட்டும், தேவ மகிமை இறங்கட்டும் ஐயா. இயேசுவே, எங்கள் தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேலே தேவ வல்லமை இறங்குவதாக. எங்கள் தேசத்துக்குள்ளாய் உங்க கரம் இறங்கி அற்புதங்களை செய்யபடியாய் வேண்டுகிறோம் ஐயா. இந்த திருட்டு தொழில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தரை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை கர்த்தர் செய்வதற்காய் நன்றி செலுத்தி அந்த பாதுகாப்பை இனி என் தேசத்துல அந்த திருட்டை ஆண்டவர் உண்டாகாதபடி அந்த பாதுகாப்பை கட்டளிடுவதற்காய், எங்கள் பட்டணத்தில் கட்டளிடுவதற்காய், எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டவரே சபைக்கு வருகிற அந்த ஐக்கியத்தில் வருகிற குடும்பங்கள் அந்த ஃபெலோஷிப்புக்கு போகிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் கர்த்தர் வெளியடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்க அற்புதங்களை செய்வீராக, பாதுகாப்பை கட்டளிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, எங்கே பார்த்தாலும் நம்முடைய தேசத்தில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பெரிய அரசியல் தலைவர் 18 வருஷமாக அரசியல் தலைவர் நடந்து நல்ல படிப்பறிவு உள்ள மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா வெட்டி சாய்த்துட்டாங்க. இன்றைக்கி பாதுகாப்பு தேவன் தரணும். படிப்பறிவு உள்ளவர்கள் சமுதாயத்தை கிறிஸ்துவ சமுதாயத்தில் கிறிஸ்துவ சமுதாயத்தில் பொதுவாகவே எல்லாருடைய மத இதுக்கு சில அட்வொகேட்டாக இருந்த மனிதருடைய வாழ்க்கையில் சத்துரு அவர் ஜீவனை எடுக்கும்படி போராடினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இது போல் இனி பேசுவதற்கு ஆள் இல்லாதபடி பிசாசு இன்னைக்கு இந்த போல கட்டுகளை இது போல் தலைவெறித்து ஆடிக்கொண்டு இந்த இரத்த வெறியின் ஆவிகளை நாம் கட்டி ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த போல இந்த விபத்துகளை கர்த்தர் உண்டாகாதபடிக்கு இந்த ஆவிகள் உண்டு பண்ணுகிற வல்லமைகள்லாம் நம் கட்டி ஜெபிக்க பாதுகாப்பை தேவன் தரணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பை தரணும். சங்கீதம் 91:11 சொல்லுகிறது, தம்முடைய தூதர்கள் தம்முடைய வழிகளெல்லாம் பாதுகாப்பார் என்ற வார்த்தையின்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கணும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கணும், தேவனுடைய வல்லமை ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகணும். தேசத்தில் அரசியல்வாதி தலைவர்களுக்கும், ஒவ்வொரு அரசியல் பிள்ளைகளுக்கும், அரசாங்கத்தில் செய்கிற பிள்ளைகளுக்கும், ஹாஸ்பிட்டலில் செய்கிற வாலிப பிள்ளைகளுக்கும், வாலிப சகோதர சகோதரிகளுக்கும், இந்த பாதுகாப்பு ஊழியர்களுக்கும் தேவன் பாதுகாப்பு தரணும். சத்துரு எழும்புகிற காரியங்களெல்லாம் கர்த்தர் அதை முறித்து போடணும். உருவாக்கப்படுகிற இடத்துல வாய்க்காது போகும் என்று வேதம் சொல்லுகிறது. உருவாக்கப்படுகிற இடத்துல அது வாய்க்காது போகும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் எல்லா ஸ்தோத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரங்க தாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்தில், எங்களுடைய பட்டணத்தில் ஆண்டவரே அப்போ எங்களுடைய மாநிலங்களில் அன்று காணப்படும் எங்கள் தமிழ்நாட்டில் அன்று 38 மாநிலங்களில் ஆண்டவரே அப்போ ஆண்டவர் மாவட்டங்களில் காணப்படுகிற எல்லா அந்தகார கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, என் ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கிற கிருபை இறங்குவதாக. இரத்த வெறியின் ஆவிகள் ஆண்டவர் அழியட்டும். ஆண்டவரே, தெரிஞ்சது நிறைய அப்பா, தெரிஞ்சது சிலது, தெரியாதது நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, மறைவாய் ஆண்டவரே இது போல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இவைகளெல்லாம் கர்த்தர் என் ஜனங்களை பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இனி பூமியில் ரத்தம் சிந்தப்படலாகாது என்ற வாக்கின்படியாய் ஆண்டவரே பூமியில் ரத்தம் சிந்துகிற ஆவிகளை அழிக்கிறோம். இரத்த சிந்தம்படியாய் கொலவெறி கொண்டு வருகிற ஆவிகள், ஆபேலை கொலை செய்யும்படி காயனை அந்த ஏவியை விட்டு அந்த அந்தகார கிரிகளை அழியட்டும், அழியட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே காயனுடைய ஆவிகள் எல்லாம் அழிந்து போகட்டும். எல்லா அந்தகார கிரிகளை கர்த்தர் அழித்து போடுங்கப்பா. என் ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், என் ஜனங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். என் ஜனத்தின் மேலே அன்ற பலவீனங்களை கர்த்தர் முறித்து போடுங்கப்பா.
ஆண்டவரே ஜனங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தேவனாகிய கர்த்தர் நீங்க தருவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிரியை செய்கிற தேவ வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். கட்டுகளை உடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் ஆளுகை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவ வசனம் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். வேத வசனம் நிறைவேறும்படியா ஜெபிக்கிறேன். வேத வசனத்தின் கிரிகளை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வதாகப்பா. கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிங்க, பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுங்க. ஆண்டவரே ஜனங்களை பாதுகாப்பை உன் வழிகளெல்லாம் தம்முடைய தூதர்களை அந்த கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வார்த்தையின்படி என் ஜனங்களை பாதுகாப்பீராக. அரசியல் தலைவர்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே அப்ப பெரிய பெரிய ஆண்டவரே ட்ரஸ்டில் இருக்கிறவர்களை பாதுகாப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பீராக. ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாப்பீராக. தனியார் பிள்ளைகளை ஆண்டவர் வேலை செய்கிற பிள்ளைகளை குடும்பங்களை பாதுகாப்பீராக. இந்த ஆவிகளை எழும்புகிற விரோதங்களினால் எழும்புகிற ஆவிகளை அழிக்கப்படட்டும். விரோதங்களினாலே கசப்பினாலே வைராக்கியமாய் மாறி ஆண்டவரை கொலை செய்யும்படி தீட்டுகிற சதி தீட்டங்களை கொண்டு வருகிற அந்தகார கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். அந்த கிரிகள் எல்லாம் அழியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீர் இறங்கி அற்புதங்களை செய்வீராக. என் தேசத்தில் இந்த இரத்த வெறி ஆவிகளை அழியட்டும் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹalleluya. ஓ ரிவாக்கதுடமா சியந்தலபலபா. எல்லா அந்தகார கட்டுகளை கர்த்தர் உடைப்பீராக. பலவீனத்தின் ஆவிகள் அழிந்து போவதாக. இந்த காரியங்களை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். இந்த காரியங்கள் எங்கள் தேசத்தில் இனி ஆண்டவரே உண்டாகாதபடி தேவ ஆவியானவர் தூதர்களை கரங்களை கொண்டு பாதுகாப்பீராக. ஓ ஹalleluya. தேவ பிரசன்னம் இறங்கி பாதுகாக்கும்படியாய் என் தேசம் இரத்த சிந்தப்படாதபடி பாதுகாக்கிற தேசமாய் உண்டாகட்டும். என் பட்டணங்கள் ஆண்டவரே உண்டாகட்டும். என் தமிழ்நாட்டில் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அந்த 38 மாவட்டத்தின் மேலே தேவ வல்லமை இறங்கட்டும். 8 கோடி மக்கள் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தேவ கரம் இறங்குவதாக. ஆண்டவரே தமிழ்நாட்டில் 10 கோடி மக்கள் உண்டையா. ஆண்டவரே 10 கோடி மக்களை பாதுகாப்பீராக. தேவ வல்லமை இறங்கி தொடுவீராக. தேவ பிரசன்னம் இறங்குவதாக. கர்த்தராகிய இயேசுவை அறியாதபடி இருக்கிற பிள்ளைகளையும் தேவன் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் இறங்குவதாகப்பா. தேவ பிரசன்னம் இறங்கட்டும் என ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டில் 8% ஆண்டவரப்பா 10 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களோ ஆண்டவர் சில புள்ளி விவரங்கள் தான் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவார்களாக. அனுதினமும் சபையில் சேர்க்கப்படுகிற அந்த அனுபவங்களை கர்த்தர் என் ஜனங்களுக்குள் தருவீராக. தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதற்காக நாங்கள் துதிக்கிறோம். அற்புதம் செய்வதற்காக நன்றி செலுத்துமை துதிக்கிறோம் 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 ஐயா. தேவன் அற்புதம் செய்வதற்காக எல்லா ஸ்தோத்திரமணி கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நன்றி 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 செலுத்துகிறோம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக என்ன ஜெபிக்க இருப்போம்னா, எங்கே பார்த்தாலும் போத வஸ்துக்கள் அதிகமாக இருக்கிறது. கஞ்சா, எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க. இன்றைக்கி அநேக பார்த்தீங்கன்னா 12 வயசுலேருந்தே 18 வயசுக்குள்ளே இருக்கிற வாலிபர்கள் இன்றைக்கு இந்த போத வஸ்துக்களில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, கஞ்சாவில். அது மாத்திரமல்ல, சில பேப்பரில் அறிவிக்கப்பட்டு இருக்கிற நியூஸ் சேனலில், நியூஸ்லேயும் இதுலேயும் பார்க்கணும், நியூஸ்லேயும் டிவி சேனல்லையும் பேப்பர்லேயும் போடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெடிஷன், சில போத வஸ்து கிடைக்காதுன்னா சில வாலிபர்கள் இறந்துருக்கிறாங்க. போத வஸ்து கிடைக்கலன்னு சொல்லி, போத வஸ்துக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி பெற்றவர்களையே கொலை செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை இறங்கணும். இன்றைக்கி இருக்கிற பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லப்படுது, சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் சித்தூர் மாவட்டத்தில் ஒரு வீட்டில் கஞ்சா செடி வளர்க்குறாங்கன்னு சொல்லி பேப்பரில் போட்டு அது இது பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி தேவனுடைய வல்லமை இறங்கணும். இன்றைக்கி தேவனுடைய வல்லமை இந்த போத வஸ்துக்களை கொண்டு வருகிற அந்த ஆவிகளை கர்த்தர் அழிக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கிறீங்க? கர்த்தர் அழிக்க போகிறார். ஆமேன். நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் விசுவாசிக்கிறவனுக்கு அவர் உண்டு என்றும் அவர் தனக்கு பலன் அளிக்கிறார் என்றும்
அவன் விசுவாசிக்க வேண்டுமா? விசுவாசம் எதனால் வரும்னா, நம் ஸ்தோத்திரத்தினால தான் விசுவாசம் வரும். எந்த அளவுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகும் என்று வேதம் அறிவிக்கிறது. பவுல் சொல்லுகிறார், உங்கள் ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெறுகிறது என்று. இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஆவியானவர் கிரியை நடப்பிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண பரிசுத்த ஆவியா நம்ம தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா இணைந்து? ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டில் இந்த போத வஸ்துக்களை கொண்டு வருகிற இந்த அந்தகார கிரிகளை நசரனாகி இயேசுவின் நாமத்தினால அவைகள் அழிந்து போகும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஓ ரஹது நமா சியந்தலபா. ஆண்டவரே, அப்பா, மண்ணு புத்திரனே, இதை கண்டாயா என்று சொன்னீங்களே அப்பா. எங்கள் தேசத்தில் இந்த கஞ்சாவை ஆண்டவரே சில அரசியல்வாதி தலைவர்கள் மூலியமாக சிலது ஆண்டவரே விற்கப்படுகிறது என்று நியூஸ் சேனலில் சொல்லுகிறாங்கப்பா. பேப்பர்லேயும் அறிவிக்கப்படுகிறது ஐயா. இதுக்கு எந்த சட்டமும் அன்று எடுக்க முடியாதபடி இருக்கிறது. தேவனே, நல்ல அரசாங்க தலைவர்கள் அப்படி அந்த சட்டத்தை கொண்டு வந்தா அவர்களையே எதிர்த்து நிற்கிறாங்க. ஆண்டவரே, தீமையும் செய்ய முடியல, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் அப்பா. எங்களுடைய தேசத்தில் எல்லாம் ஜெபிக்கலாம், எல்லாம் ஸ்தோத்திரமெல்லாம். இதற்காக தேவன் வேதம் சொல்லுக, தீமை நன்மையாய் மாற பண்ணுகிறவர். நம்முடைய தேசத்தில் இந்த தீமையெல்லாம் கர்த்தர் அழித்து நன்மையானதை கொண்டு வரும்படியாய், நன்மையானவைகளை தேவன் செய்யும்படியாய் தேசத்தில் குடியிருக்க வேண்டும் என்றால் நன்மைகளை உண்டு பண்ணுகிறவர், தேசத்தின் நன்மைகளை புசிப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா ஸ்தோத்திரமணி ஜெபிக்கலாம். ஒரு அகந்தட பௌதட நதியாக்கதனமா. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஏசப்பா, எங்கள் தேசத்தில்ப்பா இந்த கஞ்சாவை கொண்டு வருகிற இந்த கஞ்சாவின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை கட்டுகிறோம். இதன் நிமித்தம் அந்த கஞ்சாவின் நிமித்தம் சகோதரியோடு கூட சகோதரனோடு கூட சின்ன குழந்தை கூட தெரியாதபடி ஆண்டவரே தவறான விபச்சாரத்திலும் வேசுதனத்திலும் அண்டை குடிக்கொள்ளுகிறதையும் பார்க்கிறோம். ஆண்டவரை இறங்கும்படியாய் வேண்டுகிறோம். போத வஸ்துக்கள் நிமித்தமாய் ஆண்டவரை இந்த காரியங்கள் உண்டாகிறதே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வல்லமைகள் அழியட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த வல்லமைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரின் தேசத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாவதாக. எங்கள் தேசத்திலே ஆண்டவர் உங்க வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்க தேசத்துல உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவர், யாவரையும் தண்டிக்கிற கோல் என் தேசத்தின் மேல் நீட்டப்படட்டும். யாவரையும் தண்டிக்கிற கோல் என் தேசத்தின் மேல் நீட்டப்படட்டும். பரிசுத்தப்படுத்துகிற அந்த ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிற வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக, தடைகளை கர்த்தர் உடைப்பீராக, பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஐயா. பரிசுத்த ஆவியின் நீர் ஆளுகை செய்வதற்காக நன்றி. நாமத்தை நீ மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா அந்தகார கிரிகளை கட்டுகிறோம். ஹல்லேலூயா. போத வஸ்துக்களை கொண்டு வந்து எங்கள் தேசத்தை அழிக்கிற அந்த வல்லமைகள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக என ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் இறங்கி அற்புதங்களை எங்கள் பட்டணத்திலே என்றவரே எங்கள் தேசத்திலே நீ செய்வதற்காய் நன்றி செலுத்தி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அற்புதம் செய்வதற்காய் நன்றி 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 செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்த ஜெப குறிப்பு என்னவென்றால், நம்முடைய வாலிபர்கள் எல்லாரும் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு இருக்குள்ள 25 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி பட்டயத்தை எடுக்கிறாங்க. கத்தி எடுத்துக்கொண்டு சுற்றுறாங்க. கத்தி எடுத்துக்கொண்டு எங்கே பார்த்தாலும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, துர்மார்க்கர் சண்டால எழும்பும்போது துர்மார்க்கர் எங்கும் சுற்றி வருவார்களாம். துர்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது துர்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று. சமாதானம் வேண்டும் என்றால் தேவ சமூகத்தை நாட வேண்டும், தேவ பிரசன்னத்தை நாட வேண்டும். தேவனுடைய சமூகத்தை நாடும்போது தான் நமக்கு சமாதானம் உண்டாகும். இன்றைக்கு தேவ சமூகத்தை நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை அதுகளுடைய பார்த்திங்கன்னா பிசாசு எங்கே குறி வைக்கிறான்னாக்கா ஃபேஸ்புக்கு மூலிமா. ஃபேஸ்புக்கில் நிறைய வாலிபர்கள் தன்னுடைய காரியங்களை ஷேர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறான். ஷேர் பண்ணி இன்றைக்கி நிறைய வாலிப பசங்களை மாற்றமில்லை,
வாலிப பெண் பிள்ளைகளும் சில காரியங்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு இந்த அந்தகார வல்லமைகள் இதெல்லாம் அழிக்கப்படும்படியாய், இதை கிரிகளை கர்த்தர் அழித்து போடும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் கத்தி எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிற இந்த வாலிபர்களுடைய கைகளிலே கர்த்தருடைய வேதம் சுமக்க வேண்டும். ஆமீன், ஹல்லேலூயா. இதற்காக நாம் ஜெபிக்கலாமா? இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை அவர்களை தொட வேண்டும். வாலிபர்களா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வாலிபர்களா தரிசனத்தை காண்பார்கள் என்று. இன்றைக்கு இந்த வாலிபர்கள் தான் பிசாசு பிடித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வாலிபர்களா ஆண்டவரே, இந்த 15 வயசுலேருந்து இந்த 25 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே, சத்துரு தொட நினைக்கிற அந்தகார கிரிகளை, சத்துரு அழிக்க நினைக்கிற அந்தகார வல்லமைகள், வாலிபத்தை அழிக்க நினைக்கிறான் போத வஸ்துக்கள் நிமித்தமாக. ஹல்லேலூயா. இது நிமித்தமாக, கொலவெறி நிமித்தமாய், பகை நிமித்தமாய் இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் இறங்கணும். இன்றைக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனோட வல்லமை அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப பையன், சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு 19 25 வயசுக்குள்ளே இருக்கும்போது, அப்போ ரட்சிப்புக்குள்ளே வராத இருந்த பையன். அப்போ அந்த பையனை பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்லும்போது அவன் ஏற்றுக்கொள்வதற்கு மனசு இல்லை. ஆனால் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, எங்கள் அண்ணனை வெட்டிட்டாங்க, நானும் அவனை வெட்ட வேண்டும் என்று இருந்தவனுடைய இதில் கர்த்தர் அவனை தொட்டு இன்றைக்கி ஒரு ஐக்கியத்தில், அவன் மகன் இன்றைக்கி ஊழியத்தில் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறார். இது போல் கர்த்தர் வாலிபர்களாக கர்த்தர் மாற்றணும். ஆமேன், ஹல்லேலூயா. இது போல் ரவுடியாக இருக்கிற பிள்ளைகளெல்லாம், ரவுடிசமாய் மாறுகிற பிள்ளைகளெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை சுமக்கணும். சவுலை பவுலாய் மாற்றினார். ஸ்தேவானை சவுல் கொலை செய்வதற்கு சம்மதித்தானாம். அதுபோல் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் செய்வதற்கு, இந்த காரியம் செய்வதற்கு ஏவி விடுகிற பணத்தினால ஏவி விடுகிற காரியங்கள் இன்னைக்கு ஏராளமாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள்லாம் கர்த்தருடைய வேதத்தை சுமந்து கர்த்தருக்காக எழும்பணும். எல்லாம் கண்களை முடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் வாலிபர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் வாலிபர்கள் மேலே தேவ வல்லமை இறங்கட்டப்பா. எங்கள் தேசத்தின் மேலே வல்லமை இறங்குவதாகப்பா. அப்பா, சவுலை பவுலாய் மாற்றின கர்த்தர் ஐயா, சவுலை பவுலாய் மாற்றின தேவன் ஆண்டவரே, என் தேசத்துலப்பா, என் தேசத்துலப்பா. அப்பா அப்பா அப்பா, என் தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் அப்பா, அநேக பிசாசு வாலிப பிள்ளைகளை பிடிக்கிறானே அப்பா. ஆண்டவரே, வாலிபர்களா சத்துரு பிடித்து அழித்து கொண்டு இருக்கிறானே, இறங்குவீராகப்பா. வாலிபரில் தொடுங்கப்பா, வாலிபரில் தொடுங்கப்பா, வாலிபரில் தொடுங்கப்பா. சத்துரு அழிக்காதபடி சத்துருக்கள் பிள்ளைகள் விலைக்கு காப்பார்களாக. ஆண்டவரே, ரட்சிக்கப்படட்டப்பா, ரட்சிப்பை அறியட்டப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே, இரட்சகராகி இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தினார் என்று ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளாய் தேவன் இறங்கி ஆண்டவரே அற்புதங்களை கத்த செய்யபடியாக. எல்லாம் ஜெபிக்கலாமா? இணைந்து ஜெபிக்கல். அன்பே ஆண்டவரே, இறங்குங்கப்பா. எங்கள் பட்டணத்தில் ஆண்டவரே இறங்கி அற்புதங்களை செய்வீராகப்பா. எங்கள் தேசத்தில் கிரியை செய்கிற இப்படிப்பட்ட ஆண்டவர் அந்தகார வல்லமைகளை தேவனாகிய கர்த்தர் உடைப்பீராகப்பா. அப்பா அப்பா, என் ஜனங்களின் வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள் ஆண்டவரே, இந்த பாவத்துக்கள் விழுந்து விடாதபடி, விரோதங்களில் விழுந்து விடாதபடி ஆண்டவரே, என் ஜனங்கள் தொடப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, பட்டயத்தை எடுக்கிற பட்டயத்தால் மடிவான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் வாலிபர்கள் பட்டயத்திலே ஆண்டவர் எடுத்தையா ஒருவருக்கொருவர் கோபத்தினால வெட்டி கொள்ளுகிறார்களே. என் ஜனங்களை தொடுங்கப்பா, பா, என் ஜனங்களை தொடுங்கப்பா. என் ஜனங்களை தொடுவீராக. சவுலை பவுலாய் மாற்றின தேவன், சவுலை பவுலாய் மாற்றின தேவன் எங்க வாலிபர்களை தேவன் தொட்டப்பா. அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் நீங்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சவுலை பவுலாய் மாற்றினது போல ஆண்டவரே பேதுருவை ஆண்டவர் மனமாற பண்ணியப்பா.
அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழும்ப பண்ணினீங்களப்பா. ஆண்டவரே, என் ஜனங்கள் எப்படியாய் கட்டப்பட்டிருக்கிறதான இந்த அடிமதனத்தின் ஆவியில் என் ஜனங்களை கட்டி வைத்திருக்க அந்தகார ஆவியே, உன் கையடனை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். துடாபாலா சந்தாலாபாலா தியாக்கராபாலபா, எல்லா அந்தகார கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் உடைவதாக, அவையின் கிரிகளை கர்த்தர் அழித்து போடுவீராக நான் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீங்க கிரியை செய்வதற்காய் நன்றி. அற்புதங்களை கர்த்தர் நீங்க செய்வதற்காய் நன்றி செலுத்தியப்பா. உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆளுகை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறையா. நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே. என் பிள்ளைகளை தொட்டதுக்காய் நன்றி ஆண்டவர். இது நிமித்த பெற்றோருடைய கண்ணீர்கள் ஆண்டவரே ஐயா வேதனை உள்ளதாய் மாறி இருக்கிறது. அநேக பெற்றோர்களப்பா ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிறார்களே, என் பிள்ளைகளுக்கு எப்படி ஆகிற ஒரு மனமாறுதல் உண்டாகாதா என்று எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களை நாடிய விடுதல் இல்லப்பா. கர்த்தராகிய இயேசு விடத்துல மாத்திரமே விடுதலை. இது ஆண்டவர் இந்த மார்க்கம் ஆண்டவர் இந்த ஆண்டவரே இந்த மார்க்கத்தின் வழியாய் கடந்து வருவதுக்கு என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஜீவன் உண்டாகட்டப்பா. என் பிள்ளைகள் இந்த மார்க்கத்தின் வழியாய் கடந்து வருவார்களாக. இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளட்டும் ஐயா. நீரே ரட்சகர், நீரே வழி சத்திய ஜீவனமானவர் என்று இந்த மார்க்கத்தின் வழியா இயேசுவின் நாமத்தினால வருவார்களாக. கர்த்தராகிய ஆண்டவர் நீங்க கிரியை செய்வீராக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வதற்காய் நன்றி. உங்க நாம மகிமைப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் அப்படியாய் கிரியை செய்வதற்காய் நன்றி செலுத்தி எல்லா ஸ்தோத்திரமனோ சோதரம் 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 சோதரம். அடுத்ததாக ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய தேசத்துல பெரிய இருளை வெளிச்சமாக்க வேண்டும். ஆமீன், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி 61 அதிகாரம் 1-2 சொல்லுகிறார், இதோ கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும், இருள் உன்மேல் காணப்படுவதில்லை என்று. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 சொல்லுகிறது, பூமி எங்கும் ஒழுங்கும் வெறுமையுமாய் இருந்தது, தேவ ஆவியானவர் ஹல்லேலூயா அசைவாடினா. இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே பரிசுத்த ஆவி அசைவாடணும். ஆமீன், ஹல்லேலூயா. அசைவாடக்கூடாதபடி இன்னைக்கு பிசாசு அநேக திருச்சபைகளை கட்டி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய வல்லமை செயல்படக்கூடாதபடி தேவனுடைய வல்லமைக்கு விரோதமாய் போராடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படக்கூடாதபடி சத்ரு இன்னைக்கு அநேக ஊழியர்களை மகிமையானவர்களை கட்டப்பட்டிருக்கிறார்கள், கிடத்துகிறான். மகிமையானவர்களை கிடத்தி காவல் போடுகிறான். மகிமையுள்ள ஊழியர்கள் எல்லாம் கடத்தி காவல்படுகிறான் என்று எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு மகிமையான ஊழியக்காரர்கள் எல்லாருமே அவன் கடத்துகிறான், பாவத்தில் கட்டுகிறான், அவருடைய வியாதியில் கட்டுகிறான். தேவனுடைய ஊழியத்தை அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக முடியாதபடி, தேவனுடைய தரிசனத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாதபடி சத்துரு ஊழியத்துக்குள்ளாக கலக்கங்களையும் பிரிவினைகளையும் சில மார்க்கங்களும் போதகங்களின் நிமித்தம் எழும்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவைகள் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அழித்து போடும்படியாக ஜெபிக்க போகிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு தெசலோனிக்கே எழுதும்போது சொல்லுகிறார், அக்கிரமக்காரன் நீக்கப்பட்டால் தடைகள் தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அக்கிரமக்காரன் வெளிப்படுவதற்கு இந்த சபை தடையா இருக்கிறதா? தடையா இருக்கிறது, சபை தடையா இருக்கிறது என்று வேதம் அறிவிக்கிறது. இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம், நாம் இன்னும் ஜெபிக்க போகிறோம், சபையாய் நம்ம கூடி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க ஜெபிக்க அக்கிரமக்காரனுடைய காரியங்கள் வெளிப்படாதபடி, அக்கிரமத்தின் கட்டுகள் அழிந்து போகும்படி ஜெபிக்க போகிறோம். யோபு சொல்லுகிறார், என் மீறுதல்கள் ஒரு நிமிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறதா, சீல் போடப்பட்டிருக்கிறதா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் உடைக்க வேண்டும். இதை நிமித்தம் ஊழியத்தில் சத்துருடைய கிரிகள் அழிந்து போகணும். அழிந்து போகும்போது தான் தேவ மகிமை வெளிப்படும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். தேவனுடைய மகிமை சபைக்குள்ளாக கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாய், தேவ தரிசனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமை, தேவ தரிசனத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார கிரிகளை நசராகி இயேசுவின் நாமத்தினால்
அழிந்து போகும்படியாக ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே திருச்சபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் ஆர்சி சபைக்காய் ஸ்தோத்திரம், சிஎஸ்சி சபைக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ருத்ர சபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த இண்டிபட்ட ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், பெண்டிகாச சபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபைகளெல்லாம் கர்த்தர் ஆவியான நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்ற ஒரே தரிசனத்தோடு கூட ஊழியத்தை நிறைவேற்ற தெய்வ கிருபை தருவீராக, தெய்வ பிரசன்னம் தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் தரிசனங்களை சீர்குலைக்கும்படியாய் எழும்பு நிற்கிற அந்தகார ஆவிகளை எங்கள் தேசத்தை விட்டு துரத்துகிறோம், எங்கள் சபை விட்டு துரத்துகிறோம். அந்தகார வல்லமை இறங்கட்டும். அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை நாங்கள் துரத்துகிறோம். இருக்கிற இடத்துல அந்த வல்லமைகளை நாங்கள் துரத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே அவரை ஸ்தோத்திரிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ராக்காலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே அவரை ஸ்தோத்திரிங்கள், ஸ்தோத்திரிங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியத்தை ஆண்டவரே பரிசுத்தத்தோடு செய்யணும்ப்பா, ஊழியத்தை தரிசனத்தோடு செய்யணும்ப்பா, ஊழியத்தை தியாகத்தோடு செய்யணும் ஐயா. உம்முடைய தரிசனத்தை தியாகத்தோடு செய்கிற, தியாகத்தினால் வராத எந்த காரியமும் அன்று பலனற்றதாக இருக்குமே. ஆண்டவர் தியாகத்தோடு செய்கிற ஊழியத்தில் ஆண்டவர் பலன் உண்டையா. தியாகத்தோடு செய்கிற ஊழியத்தில் ஒரு செழிப்பு உண்டையா, ஒரு மகிமை உண்டையா. தேவ மகிமையை கத்த நீங்க தருகிறவராக இருக்கிறீங்க. ஆவியை நீங்க செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. ஒரு யாக்கதுடமா சியந்தனமா எல்லா அந்தகார கட்டுகளை கத்தர் உடைத்து நீ கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க திருச்சபைகளில் நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துரு கிரிகள் அழிந்து போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எழுந்தருளும், சத்துருக்கு சிதண்டு போவானாக என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே சத்துருக்கு சிதண்டு போகட்டும், துர்மார்க்கர் சிதண்டு போகட்டும். தேவ தரிசனங்கள், தேவ ராஜ்யத்தினுடைய தரிசனத்தை, பரம தரிசனத்தை நிறைவேற்ற கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, நீங்க கேட்டீங்களே சப்பா, சாத்தான் ஆண்டவரே அவன் ராஜ்யம் அந்த சாத்தான் தனக்குள்ளே பிரிந்திருந்தார், அவன் ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று கேட்டீங்க. ஆனால் இன்னைக்கு அதை அப்படியே திருப்பி போட்டு பார்த்தா ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருந்தா தேவனுடைய ராஜ்யம் எப்படி நிலைத்திருக்க கூட ஆண்டவரே. நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடியா தேவனுடைய ராஜ்யங்களுக்குள் வந்திருக்கிறது என்று வேதம் அறிவிக்கிறதே. இயேசுவானவர் இந்த சத்துருக்களை துரத்துனீங்களப்பா. இயேசுவானவர் தேவாலயத்துக்கு முன்பாக இருந்த புறா குஞ்சிகளையும் காசுக்கு விற்கிறவர்களையும் எல்லாரும் துரத்தினது போல உம்முடைய சமூகத்துக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சத்துருக்களால் ஈவிடப்பட்ட வல்லமைகளை, அம்புகளை அழிந்து போகட்டும். தாவீது போல கர்த்தருக்காக ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிற ஊழியர்களாய் கர்த்தரை எழுப்புங்கப்பா, அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. தேவ தரிசனத்தை மாத்திரம் நிறைவேற்ற ஒருமுகப்படுத்துவீராக, ஆளுகை செய்வீராக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் அநேக குடும்பங்களில் உள்ள வியாதிகள் நிறைய, மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அநேக வியாதிகள், சொல்ல முடியாத வியாதி, டாக்டர்களே கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கெல்லாம் மருந்து எங்கன்னா வேதத்திலிருந்து தான், வேத வசனத்திலிருந்து தான் மருந்து. ஆமேன், ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து தான் சுகம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது யாத்திராக 15:26 நானே உன் பரிகாரியாக கர்த்தர், எகிப்துக்கு உண்டான வாதை ஒன்றியும் நான் வரப்பண்ணேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதம் 91:10 சொல்லுகிறது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாப்பு நேரிடுவதற்குரிய காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். வாதை கூடாரத்தில் அணுகாது. இன்றைக்கி அநேகருடைய வீட்டுடைய வாசல் முன்னில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் வச்சுருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிற, வேதம் சொல்லுகிறது, அதோடைய அர்த்தம் என்றால் என்னவென்றால், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்றால் நீ பொல்லாப்பு செய்யாதபடி ஏதுவானதை உன்னை விட்டு அப்புறப்படுத்து. ஆமேன், ஹல்லேலூயா. அப்புறப்படுத்தினாதான் யாத்திராகம் 15:20 சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை எகிப்துக்கு உண்டான வாதை ஒன்று நான் வரப்பண்ணேன். எகிப்தில் பார்த்தீங்கன்னா வாதைகள்
வாதைகளாலே எகிப்தர்கள் அனுபவித்தார்கள். 10 விதமான வாதைகள் வந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால, தேவனுடைய வேத வசனத்தை ஆராய்ந்து தேடி ஆராய்ந்து தியானிக்காமல் போகிறதுனால இன்னைக்கு சத்துரு நம்மளை கட்டி வைத்திருக்கிறான். அதே 2 நாளாகமம் 7:14 சொல்லுகிறது. 2 நாளாகமும் 7:14 அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே யாரும் நாமம் கர்த்தருடைய நாமத்தினாலே தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கே என்னவா இருக்கிறாங்களாம்? அழகாய் சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே அழகாய் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினால் நான் அவர்களுக்கு ஷேமத்தை தருவேன் என்று சொல்றார். ஆமீன், ஹல்லேலூயா. ஷேமம் என்ற சமஸ்கிருத வார்த்தை, ஷேமம் ஷேமம் என்ற சமஸ்கிருத வார்த்தை. அங்கே சொல்லுகிறார், நான் உனக்கு ஷேமத்தை தருவேன். ஷேமம் என்றால் சமாதானமாய் இருப்பாய், சுகமாய் இருப்பாய், சுகத்தை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வேதம் சொல்லுக, ஷேமத்தை தேசத்துக்கு ஷேமம், குடும்பத்துக்கு ஷேமத்தை தருவேன். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம தேசத்துக்கு ஷேமம் தேவை, நம்முடைய பட்டணத்துக்கும் ஷேமம் தேவை, நம்ம குடும்பத்துக்கும் ஷேமம் தேவை, நம்முடைய வீட்டுக்கும் நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஷேமம் தேவை. ஷேமத்துக்காய் ஜெபிக்க. ஷேமம் என்றால் சமாதானம். வாதை கூடாரத்தை அணுகாது, வாதை பொல்லாப்புனுக்கு நேரிடாது. இந்த பொல்லாப்பு செய்கிற ஏதுவான காரியம் நம்ம விட்டு அப்புறப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியின் கிருபை தர வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மருத்துவமனையில் அநேக டாக்டர்களால் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வாதைகளினால் திகைக்கிறாங்க. அதுக்குரிய வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை தான். அதுக்குரிய மருந்தே வேத வசனம்தான். வேத வசனம்தான். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, தழும்புகளால் குணமாகிறோம், தழும்புகளால் குணமாகிறோம். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அவருடைய அந்த கர்த்தருடைய வல்லமை, தழும்புகளால் குணமாக்குற வல்லமையில தான் நாம் குணப்பட போகிறோம். எல்லா கண்களும் மூடி, ஆண்டவரே, மருத்துவர்களும் ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிக்க முடியாத சக்தி உங்கள் வேதத்தில் மகத்துவத்தில் உண்டப்பா. வேதத்தின் மகத்துவத்தில் உண்டு. நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அஹத்துனா மாசி அந்தனமா உங்கள் வேதத்தை முன்னிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவர் இங்கே வேதத்தில் தான் சுகம் உண்டப்பா. ஆண்டவர் மருத்துவர்கள் கூட அந்த கடைசி ஸ்டேஜ் எங்களால் முடியாது என்று சொல்லி கேன்சரில் டீப் மைண்டில் ஆண்டவர் கோமாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட சில நேரத்தில் எங்களால் முடியாது என்று சொல்லி கை விரிச்சிடுறாங்க. ஆனால் அந்த கர்ப்பப்பையில் சில உறுப்புகளில் தேவனுடைய வல்லமை செயல்படணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய அற்புதம் நடக்கணும். இந்த காலவெளியில் வியாதியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கும் கர்த்தர் சுகமாக்குகிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? சுகமாக்குகிற கர்த்தர் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். லிபான் ஹத்துனா மாசி ஆக்கதுட பலபா. அன்றுடைய பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தாவே, என் தேசத்துக்குள்ளாக சுகமாக்குற ஔஷதத்தை தேவன் தருவதற்காய் நன்றி. என் தேசத்திலே சுகமாக்குற வல்லமை இறங்குவதற்காய் நன்றி. எங்கள் பட்டணத்திலே சுகமாக்குற வல்லமை இறங்குவதற்காய் நன்றி. எங்கள் தமிழ்நாட்டில் 10 மக்கள், 10 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கும் தேவ வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். சுகமாக்குற ஔஷதம் இறங்கட்டும் ஐயா. கட்டுகளை கர்த்தர் உடைப்பீராக, பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. குணமாக்குற வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அந்தகார கிரிகள் எல்லாம் கர்த்தர் அழித்து போடுவீராக, அழித்து போடுவீராக. தேவ மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறையா. யாத்ராகு 15:26 படியாய் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னீங்களே. 2 நாளாகும் 7:14 படி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் தாழ்த்தும் போது தேசத்துக்கு சமாதானத்தை சுகத்தை தருவேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவர் ஏசாயா 26:3 படியாய் நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீங்களப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் மரணத்தோடு கூட போராடுகிற பிள்ளைகள்
பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே மருத்துவர்கள் கைவிடித்த நேரத்தில் கர்த்தர் சுகமாக்குகிறவராய் கடந்து வருவீராக. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட சுகமாக்க முடியாதபடி தவிக்கிறார்களே, சுகமாக்குகிற அற்புதரே, காயப்பட்ட கரத்தை நீட்டுவீராக. யெகோவா ரஃபாவா இறங்குவீராக, சுகமாக்குகிறவராக. என் தேவன் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன், சுகமாக்குகிறவராக இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தின் நீர்க்கட்டில கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, தாயாரை, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை குணமாக்குகிற ஔஷதம் இறங்கட்டும். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிற சக்தி புறப்படுவதாக, குணமாக்குற வல்லமை இறங்கி தொடுவதாக நான் ஜெபிக்கிறேன். கட்டுகளை கர்த்தர் உடைத்தீங்கப்பா. பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. பலவீனத்தின் ஆவிகள் தேசத்தை விட்டு, எங்கள் பட்டணத்தை விட்டு, இந்த காணொளியாய் பார்க்கிற பிள்ளைகள் வீட்டை விட்டு விலகுவதாக கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் துரத்துகிறோம். வல்லமைகள் விலகட்டும் ஆண்டவரே. அப்பா, உடைய பிள்ளைகளை சமாதானத்தினாலே நீ நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கிறிஸ்துவோட வாழ்க்கை வட்டாரத்தில் ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஊழியர்கள் வாழ்க்கையில் சுகர், பலவீனம், பிபி, நல்ல உபவாசம் பண்ணி நல்ல ஊழியம் செஞ்ச ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கி வியாதியில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சில நேரத்தில் நல்ல ஊழியம் செஞ்சவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த சுகர் நிமித்தமாக கட்டப்பட்டு இருக்கிறாங்க. பலவீனத்தின் நிமித்தமாக வெளியே சொல்ல முடியாதபடி இருக்கிறாங்க. சில பலவீனத்தில் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தா தொண்டை கட்டி, சில வாழ்க்கையில் இருதயத்தில் சில அடைப்புகள் சில ஊழியர்களுக்குள்ளாக இருக்கிறது. இன்றைக்கி நல்லா ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆவியானவர் அவர்களை தொட்டு குணமாக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஏசாயா 53:5 சொல்லுகிறதே, என் தழும்புகளா நீ குணமாவா என்ற வார்த்தையின்படியாய் எல்லாம் ஸ்தோத்திரமணி துதிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தோம், எங்கள் பட்டணத்துக்காக ஜெபித்தோம். இப்போது உம்முடைய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஊழியர்களை கர்த்தர் தாமே குணமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதக்கா ஆண்டவரே வேதம் சொல்லுகிறதே அப்பா, வேதம் அறிவிக்கிறதே, தம்முடைய தூதர்களை காற்றலாகும், தம்முடைய ஊழியரை அக்கினி ஜோலையாய் மாற்ற பண்ணுகிறவர். எங்கள் ஊழியர்களை எல்லாம் அக்கினி ஜோலையாய் கர்த்தர் மாற்ற பண்ணுங்கப்பா. எங்கள் ஊழியர்களை கர்த்தர் அக்கினி ஜோலையாய் மாற்ற பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஊழியர்கள் மேலே தெய்வீக பாதுகாப்பை கட்டளிடுங்கப்பா. அக்கினி ஜோலையாய் மாற்ற பண்ணுகிறவரே, ஊழியக்காரருடைய சுகத்துக்காய் பரிதவிக்கிறவரே, நான் எங்கே இருக்கிறேன், என் ஊழியக்காரன் அங்கே இருப்பான் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு ஊழியர்கள் மரண போராட்டத்தோடு இருக்கிறாங்களே, மரணத்தோடு இருக்கிறாங்களே ஏசப்பா. அன்று கிதியோனுக்கு மறுபெய பெருகா ஆண்டவர், அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கன்னியை செய்து வைத்து விட்டான். அவன் காலத்துக்கு கன்னியாய் இருந்தது என்ற வார்த்தையின்படி இதை நம்ம தாங்க பிள்ளைகள் 71 பிள்ளைகளையும் மரித்தார்களே. ஆண்டவரே, உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவர், இன்றைக்கு ஊழியர்களுக்குள்ளாக ஆண்டவர் கன்னியாய் மாறிவிடாதபடி ஆண்டவரே, அவர்கள் செய்கிற சில தவறு நிமித்தமாய் கன்னியாய் மாறிவிடாதபடி தேவன் பட்டயத்தை அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சுகமுள்ள வார்த்தை அனுப்புங்கப்பா. சுகமுள்ள வார்த்தைகள் புறப்படட்டும், குணமாக்குற ஔஷதம் இறங்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடுங்க. ஒரு யாக்கதுட மாசி அந்தனமா தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் நீங்கள் தருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஊழியர்களுக்குள்ளாய் சுகமாக்குற வல்லமை இறங்கட்டும், ஊழியர்களுக்குள் சுகமாக்குற வல்லமை இறங்கட்டும், ஊழியர்களுக்குள் சுகமாக்குற ஔஷதம் இறங்கட்டும், ஊழியர்களுக்குள்ளாக காணப்படுகிற அந்தகார கிரிகள் அழிந்து போகட்டும், தெய்வ மகிமை இறங்கட்டும், அற்புதம் செய்கிற வல்லம் இறங்கட்டும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்டி ஒன்றும் இல்லப்பா, உங்களை சார்ந்து கொள்ளுகிறோம்.
ஊழியர்களுக்கு சுகத்தை தாங்க. ஊழிய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஊழியர்களுக்கு குடும்பத்தில் கர்ப்பத்தின் கனி இல்லாத இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனி கத்த தாங்க. கர்ப்பத்தின் கனி கத்தரால் உண்டாகட்டும். செவிப்பை கட்டளிடுங்கப்பா. தரித்திரத்தை மாற்றுங்க. கிராம ஊழியங்களை கிராமங்களில் செய்கிற ஊழியர்களை கத்த சந்திங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த பாதுகாப்பீராக. துடாபாலா சந்தாலாபாலா தியாக்கரபாலபா. ஒவ்வொரு ஊழியர்களை ஏசையா 61:4 பாழானவைகளும் நிர்மலமானவைகளையும் புதிதாய் கட்டுவேன் என்ற வார்த்தையின்படியாய் கத்தர் எடுப்பீங்கப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தருடைய இரத்தத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையினாலே பிள்ளைகளை கட்டப்படுவார்களாக. துடாபாக்க துடாமாசி அந்தனமா இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். வல்லம் இறங்கி ஆளுகை செய்வதாக. தெய்வ மகிமை இறங்குவதாக. அற்புதத்தை செய்கிற சக்தி புறப்பட்டு ஆளுகை செய்யட்டும் என ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் பாதுகாக்கிறபடியால் பராமரிக்கிறபடியால் போஷிக்கிறபடியால் வேண்டுகிற பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறேன். பலவீனங்கள் மாறட்டும். ஊழியர்களுக்குள் சுகம் உண்டாகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவ மகிமை ஒவ்வொரு ஊழியர்களுக்குள் உண்டாகட்டும். ஆண்டவரே கடன் வாங்கி செய்கிற ஊழியர்களை இனி கடன் வாங்கி ஊழியம் செய்யாதபடி கர்த்தர் போஷிப்பார் என்ற விசுவாசத்தில் வளர கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவீராக ஜெபிக்கிறேன். தெய்வ மகிமை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்தி துதிக்கிறேன். உமக்கு மகிமை செலுத்தி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் 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 ஐயா. கர்த்தர் அற்புதம் செய்வதற்காய் நன்றி. நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிதான காரியங்களை கர்த்தருடைய ஆவியை செய்வதற்காய் நன்றி இயேசப்பா. அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஐஎம் டிவிக்காக ஜெபிக்க போகிறோம். ஐஎம் டிவியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஊழிய பிள்ளைகளுக்காக, ஊழியத்தை ஸ்தாபத்திற்காக ஜெபிக்க போகிறோம். தேவ மகிமை இந்த ஊழியத்தை ஸ்தாபனத்தோடு கூட இந்த ஊழியத்தோடு கூட ஐஎம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அவர் உயிர் உள்ளவராய் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இந்த சேனலுக்காக, இந்த ஊழியத்துக்காக, இந்த ஊழியத்தினுடைய இந்த பவுண்டருக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை பலப்படுத்தும்படியாய் தேவ சமாதானம் அவரை ஆளுகை செய்யும்படியாக நம்ம எல்லா கண்களும் மூடி ஜெபிக்கலாமா? அதே நேரத்தில் இந்த ஊழியத்தில் அநேக தேவைகள் உண்டு. இந்த ஊழியத்தில் அநேக தேவைகள் இருக்கிறது. அவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாய் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஐஎம் டிவியை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த ஐஎம் டிவி மேலே தேவ வல்லம் இறங்கட்டும். சத்துரு கிரிகள் அழியட்டும். பலவீனத்திலே பலன் உண்டாகட்டும் ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த ஊழியத்தில் ஆண்டவரே உறுதுணையாக இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தாசர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. சமாதானம் உண்டாகட்டும். தரிசனம் உண்டாகட்டும். தேவைகள் இந்த ஊழியத்தை அடுத்த லெவல் கொண்டு போவதற்கு தேவைகள் பரத்துந்து உண்டாகட்டும். கர்த்தருடைய கரந்த ஊழியத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இங்கே ஒவ்வொரு ஊழியர்கள் இந்த டிவி மூலமாக ஜெபிக்கிற பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தரிசனங்கள் பெருகட்டும். கட்டுகளை உடையட்டும். ஆண்டவரே இந்த ஊழியத்தில் அநேக ஊழியர்களை தாங்குகிறார்களே அவர்களையும் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. மாதந்தோறும் நடத்துகிற ஊழியங்கள், டிவி ஆண்டவர் நடத்துகிற ஊழியங்கள் கர்த்தருடைய கரந்த ஊழியத்தின் மேலே பாதுகாப்பை உண்டு பண்ணுவீராக. பரத்தந்து தேவைகள் சந்திக்கப்படட்டும். சத்துரு வல்லமைகள் அழிந்து போவதாக ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள் அழிந்து போகட்டும். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மேலே மகிமையை கட்டளிடுவீராக, நடத்துவீராக. தெய்வ பிரசன்னத்தை நிரப்பி ஆளுகை செய்வீராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு சமாதானம், சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும். ஏசாயா 10:27 அபிஷேகத்தினாலே நுகத்தின் கட்டுகள் உடைவதாக. அபிஷேகத்தினாலே நுகத்தின் கட்டுகள் உடைவதாக. அபிஷேகத்தினாலே விக்கிரத்தின் கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், ஏவலின் கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக என ஜெபிக்கிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்ற வாக்கின்படி ஒளிப்பேக்கு மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொளியாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக என ஜெபிக்கிறேன். ஆரோக்கியம் உண்டாவதாக என ஜெபிக்கிறேன். தேவ மகிமை பிள்ளைகளுக்கு இரத்தத்தினால பாதுகாப்பை கட்டடும். விபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கு விலக்கி ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவீராக ஜெபிக்கிறேன். சிலுவை அண்டையில் யாக்கோபு 4:10 ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.
எல்லாம் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் மகிமைப்படட்டும். உங்களை ஒருவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.